வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 11 பேர் பலியாகினர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அரசு ஓட்டுநர்கள் தான் ஓட்டிருக்காங்க. அதாவது ஒரு இடைக்கால பணி எல்லா அரசுலையும் நடப்பது. இப்பொழுது பணிக்கு ஓட்டுநர் நடத்தின எடுப்பதற்கான இன்டர்வியூலாம் நடைபெற்று அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 3000 பேரை பணிக்கு எடுக்கிறது. இதற்கிடையில ரிட்டையர்மெண்ட் ஆக ஆக அந்த இடங்களை பூர்த்தி செய்கின்ற பணிகளுக்கான நடவடிக்கை எடுக்கும் போது பேருந்துகளை ஓட்டாமல் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் ஒப்பந்த அவர்களை ஏற்றுகிறோம். அவர்களை அரசு நேரடியாக எடுக்கின்ற ஓட்டுநர் நடத்தினர் பணிக்கு வந்தவர்கள் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இது வழக்கமான ஒரு நடைமுறை தான். தொடர்ந்து ஒரு நிமிஷம். தென்காசியில் நடந்தது தனியார் பேருந்து, அது தனியார் பேருந்து ஏற்பட்ட விபத்து. இது அரசு பேருந்து விபத்து. இதுவரை இந்த 3 ஆண்டுகளில் அதிகபட்ச ஒரு கோர சம்பவமாக நடைபெற்றிருந்த விபத்து தான். அது குறித்து துறை ரீதியாகவும் ஆய்வு செய்கிறார்கள். காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து ஆய்வு செய்கிறார்கள். என்ன பிரச்சனை, அதில் என்ன குற்றம் நடந்திருக்கிறது என்று பார்த்து அதை சரி செய்வதற்கு நடவடிக்கை. அதாவது பணிக்கு எடுக்கிற போது அவர்கள் எத்தனை வண்டி ஓட்டினவங்க, வண்டியை ஏற்கனவே எவ்வளவு காலம் இயற்கை இருக்கிறார்கள், இப்போ எப்படி ஓட்டுறாங்க எல்லாம் பார்த்தா எடுக்கிறது. இது ஒரு அரசு நடைமுறை. இது எதுவும் நான் மட்டும் தனியாக செய்யறது இல்லை. 8 நிறுவன அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செய்துதான் இருக்கிறது. ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற நிவாரணம் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்ல, குறைந்த நிவாரணமா இருக்குது உயிரிழந்தவங்களுக்கு. உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதே போல மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கும் நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். தேவைப்படும் போது நடவடிக்கை. இல்ல, வழக்கமா இது போன்ற விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தொடர்ந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது தொடர் நடவடிக்கை. இதுக்கு ஒரு விபத்து நடந்தாதான் இல்லை, எப்பொழுதும் நடைபெறுகின்ற நடவடிக்கை. அவை இன்னும் சிறப்பான முறையில் நடத்தப்படும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிவகங்கை ரோட்டில் காந்தி சிலை அருகே பூமி வரத யோக விநாயகர் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவில் திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று பணிகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கும்பாபிஷேகத்திற்காக யாகசாலை பூஜைகள் கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. பல்வேறு பூஜைகள் நடைபெற்று இன்று காலை பூரணாகுதி நிறைவு பெற்றவுடன் புனித நீர் அடங்கிய கடங்களில் சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக மேள தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து கோபுரத்திற்கு கொண்டு சென்று புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். பின்னர் அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
உலகில் முதலில் தோன்றிய ஸ்தலம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் உலக புகழ்பெற்ற மகாமகம் உற்சவம் நடைபெறும் முக்கிய ஸ்தலம். பழமையான கோவிலில் 2022ஆம் ஆண்டு முதல் புனரமைப்பு பணிகள் துவங்கியது. சுமார் 18 கோடி மதிப்பில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. நவம்பர் 27ஆம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் கும்பாபிஷேக யாகசாலை தொடங்கியது. 8 கால யாகசாலை பூஜைகள் மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் ஆதி கும்பேஸ்வரர் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. சிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ரேஸ்கோர்ஸ் ஹாக்கி மைதானத்தில் 14வது உலக கோப்பை ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடக்கிறது. இந்திய அணி சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையேயான ஹாக்கி லீக் போட்டிகள் நாளை நடக்கிறது. இந்திய அணியில் தமிழக வீரர்கள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. இதுகுறித்து இந்திய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி அணியின் பயிற்சியாளர் ஸ்ரீஜேஷ், கேப்டன் ரோஹித் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். லீக் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸ்கூலுக்காக மட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜூனியர் வேர்ல்ட் கப் கண்டக்ட் பண்ணுற ஆல்மோஸ்ட் ஒரு 14 or 15 ஒரு நியூ ஹேஷ்டர்ஃப் கூட தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு இப்போது கிராஸ் ரூட் லெவலில் நிறையா பில்டப் தான் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் பார்த்துச்சுன்னா கூட தமிழ்நாடுக்கு ஒரு ஹாக்கி இந்தியா லீக் டீம் கூட இருக்குது. ஸோ இது ஒரு ராங் ப்ராசஸ் மேடம். இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். அதான் தானே சொன்னேன், இன்னொரு ஃபியூ இயர்ஸ் வெயிட் பண்ணி. ஓகே, நிறைய டேலண்ட் உண்டு மேடம், தமிழ்நாட்டில் நிறைய டேலண்ட் உண்டு. அவங்க வந்துடும், முதல்ல கண்டிப்பாக முன்னாடி வந்துடும். மேலும் அவர்கள் கூறுகையில், இன்னும் 2 ஆண்டுகளில் இந்திய ஹாக்கி அணியில் தமிழக அணியின் வீரர்கள் இடம்பெறுவார்கள். டிசம்பர் 5ஆம் தேதி மதுரை அலங்காநல்லூரில் வெளிநாட்டு வீரர்களுக்காக நடைபெறவுள்ள சிறப்பு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட இந்திய அணி செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர்.